வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் போட்டி, பொறாமை, குழப்பங்கள் நிறைந்த இந்த கலியுகத்தில் நேர்மையாக இருந்து வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. இதற்கு விடையாக ஸ்ரீமத் பாகவத புராணம் கலியுகத்தில் ஒருவன் எப்படி உயர்வடைய வேண்டும் என்ற ரகசியத்தை தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு தனித்துவமான வாழ்வியல் நெறி உண்டு. இதைத்தான் யுக தர்மம் என்கிறோம். கிருதயுகத்தில் ஆழ்ந்த தியானம் மூலமும், திரேத யுகத்தில் பிரம்மாண்ட யாகங்கள் மூலமும், துவாபர யுகத்தில் முறையான வழிபாடுகள் மூலமும் மக்கள் மேன்மையடைந்தார்கள். ஆனால் கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுளும் பொறுமையும் குறைவு என்பதால் மிகவும் எளிமையான ஒரு வழியை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் ஒரு முக்கியமான ஸ்லோகம் உண்டு. முந்தைய யுகங்களில் மிக கடினமான உழைப்பிற்கு பிறகு கிடைத்த அதே பலன்களை கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் அல்லது சொற்களின் வலிமை மூலம் மிக எளிதாக பெற்றுவிட முடியும். இந்த ரகசியத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? முதலாவது, வாக்கின் வலிமை. கலியுகத்தில் வாக்கு எனப்படும் சொல்லுக்கு அபாரமான சக்தி உண்டு. நீங்கள் எதை திரும்ப திரும்ப பேசுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். என்னால் முடியாது, வாழ்க்கை கஷ்டம் என்று எதிர்மறையாக பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் இலக்கை ஒரு மந்திரம் போல நேர்மறையாக சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கும் நேர்மறை சொற்களே உங்களை வெற்றியாளராக மாற்றும். இரண்டாவது, கவனமே தவம். டிஜிட்டல் உலகத்தில் சிதறாமல் ஒரு வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்வதே இந்த காலத்தின் ஆகச்சிறந்த தவம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல, அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அந்த ஒருமுகப்பட்ட உழைப்பு உங்களை மற்றவர்களை விட மிக வேகமாக முன்னேற்றும். மூன்றாவது, நேர்மையான உழைப்பு. வேதங்கள் வறுமையை போருவது இல்லை. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வரிசையில் தர்மத்தின் வழியில் நின்று செல்வம் ஈட்டுவதையே அது ஊக்குவிக்கிறது. நேர்மையான வழியில் நீங்கள் சேர்க்கும் செல்வம் உங்களுக்கு நிலையான வெற்றியையும் நிம்மதியையும் தரும். சுருக்கமாக சொன்னால், கலியுகத்தில் ஜெயிக்க நீங்கள் காடுகளுக்கு சென்று தவம் இருக்க தேவையில்லை. உங்கள் கடமையை சரியாக செய்து உங்கள் சொல்லிலும் செயலிலும் தூய்மையாக இருந்தாலே போதும். உன்னையே நீ உயர்த்துவாய் என்கிறது வேதம். உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்களே பொறுப்பு. உங்களை நீங்கள் நம்புங்கள். இந்த உலகம் உங்களுக்கு வசப்படும். வெற்றி நிச்சயம்.